தொடர்ந்து தவத்தையும் அறத்தையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நமக்கும் துன்பம் இல்லாமலும் பிறருக்கும் துன்பம் கொடுக்காமலும் வாழ முடியும். அவ்வாறு துன்பம் போக்க என்ன வழிமுறைகள் என்பதை நமக்கு எடுத்துரைக்க நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்களை நாம் வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் டிப்ளமாவும் ஆஸ்ட்ராலஜியில் டிப்ளமாவும் முடித்துள்ளார்கள். நமது தமிழ் மருத்துவமும் ஐயா அவர்கள் அதிலும் டிப்ளமா பெற்றுள்ளார்கள். நம்முடைய மனவளக்கலையிலும் ஐயா அவர்கள் டிப்ளமா பெற்றுள்ளார்கள். டிவைபியிலும் டிப்ளமா பெற்றுள்ள ஐயா அவர்கள் தனது கல்வி தகுதியாக டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் பணியாற்றியவர்கள். 1980 2019 வரை பணியாற்றி அதன் பிறகு பணி ஓய்வு பெற்றார்கள். நெய்வேலி NLCயில் சீஃப் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். மேலும் ஐயா அவர்கள் தன்னுடைய கல்வி தகுதியை வளர்த்து கொண்டே சென்றுள்ளார்கள். வர்மா, தொடுவர்மம் போன்றவற்றிலும் டிப்ளமா பெற்றுள்ளார்கள். YHலும் போஸ்ட் டிப்ளமாவும் அட்வான்ஸ் டிப்ளமாவும் முடித்துள்ளார்கள். ஸ்மார்ட் துணைத் தலைவராக 2011 முதல் பணியாற்றி வந்துள்ளார்கள். பல தொண்டு நிறுவனங்களிலும் ஐயா அவர்கள் தன்னுடைய சேவையை விரித்துள்ளார்கள். ஞானாசிரியர் விருது 2019 ஆண்டு பெற்றுள்ளார்கள். இவ்வாறு பல விஷயங்களில் ஐயா அவர்கள் தன்னுடைய தொண்டை விரிவித்துக் கொண்டே சென்றுள்ளார்கள். மலேசியா மற்றும் தாய்லாந்து, நார்வே போன்ற மனவளக்கலையிலும் ஆன்லைனில் நமது மனவளக்கலையை பரப்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பன்ருட்டி நகர் மனவளக்கலை அறக்கட்டளை சார்ந்த ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பத்மபூஷன், பத்மஸ்ரீ, முனைவர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM ஐயா அவர்களையும், நல்லதொரு துரிய தவத்தை எடுத்துக் கொடுத்த லில்லி அம்மா அவர்களையும், உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரிய கல்வியை பரப்பி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை வழங்கி வரும் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து பொறுப்பாளர்களையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த வேதாத்திரிய கல்வியை அனுதினமும் கொண்டு நடத்தி வரும் அனைத்து அருள்நிதி பெருமக்களையும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் இணைய போகும் அருள்நிதிகளையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஐயா கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடை தான் தலைப்பை மாத்தி கொடுத்துருக்காங்க. தீங்கு செய்யாத, நன்மையை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு. இத என்ன டாபிக்ல நாம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு 14 டாபிக்ல இத பார்க்க போறோம். தீங்கு செய்யாதிருத்தல் என்பது அறத்தின் அடித்தளம். துன்பத்தை நீக்குதல் என்பது அறத்தின் உச்ச நிலை. அகிம்சை மூலம் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்குவது எப்படி? கருணை மூலம் நேர்மறை ஆற்றலை நம் உலகம் முழுவதும் எப்படி பரப்புறது? கிராமத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாத, உன்னால நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமை மட்டும் செய்யாதே, துன்பத்தை கொடுக்காதே, துன்பத்தை போக்கு. நான் உனக்கு உதவவில்லை என்றாலும் உன்னை ஒடுக்கவோ உனக்கு தீங்கு விளைவிக்கவோ மாட்டேன் என்ற கருத்தோடும், உலக கோல்டன் ரூல்ல சொல்றாங்க இல்லைங்களா, பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீயும் பிறருக்கு செய். பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ
அதையே நீ பிறருக்கு செய்யாதே என்ற மேலை நாட்டு தத்துவத்துப்படியும், நீ விரும்பும் நன்மையை பிறருக்கு செய், நீ வெறுக்கும் தீமையை பிறருக்கு செய்யாதே என்ற தலைப்பிலையும், இந்த உலகம் ஒரு கண்ணாடி, நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் அது பிரதிபலிக்கும். எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நாம் உலகிற்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்ற நியூட்டன் விதிப்படியும் பிரபஞ்ச விதிப்படியும் பார்க்க போறோம். பிறரை உன்னை போல நேசிப்பது என்பது ஏதோ ஒரு கடமை இல்லை, அதுதான் பிரபஞ்சத்தின் உண்மை நிலை. பிறருக்கு நன்மை செய்யும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் சமநிலையை ஆதரிக்கிறீங்க. மனித மனம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை என்று மட்டுமே சுயநலமாக யோசிக்கும். ஆனா பிறரிடத்தில் நான் இருந்தால் என்ன நினைப்பேன் என்று யோசிக்க தொடங்கும் போது அந்த சுயநலம் உடைந்து பொதுநலமா மாறுது. இத திருவள்ளுவர், கான்ஃபியூசியஸ், இயேசுநாதர், மகாவீரர், கணியன் பூங்குன்றனார், வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? மதங்கள்ல பகவத்கீதை, பௌத்தம், சமணம், கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம், தாவோயிசத்துல என்ன சொல்லி இருக்குன்றத நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். உலக மதங்கள் அனைத்தும் ஒரே மைய கருத்து தான் சொல்லுது. தீங்கு செய்யாதிருத்தல் என்பது அறத்தின் அடித்தளம். துன்பத்தை நீக்குதல் என்பது அறத்தின் உச்ச நிலை. தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத ஒழுக்கம், துன்பப்படுவோருக்கு இயன்ற உதவி செய்யும் ஒழுக்கம், இந்த இரண்டு நெறிகளும் உலகத்தில பல ஆன்மீக இயக்கங்களிலும் மதங்களிலும் வெவ்வேறு சொற்கள்ல சொல்லியிருக்காங்க. அறம் என்பது ஒரு ஒழுக்க விதி மட்டும் அல்ல, அது மனித அறிவு தன் நிலையில் இருந்து பேரறிவை நோக்கி பரிணமிக்கும் வாழ்வியல் நெறி. அந்த பேரறிவில் மனிதன் இறைநிலையை உணர்ந்து அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்வை வாழணும். அத்தகைய தன்மாற்றமே தனி மனித அமைதியை உருவாக்கி சமூக ஒற்றுமையை வளர்த்து இறுதியில உலக அமைதிக்கு வித்திடுது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனித குலம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காக மிக எளிமையான, மிக ஆழமான இரண்டொழுக்க பண்பாடு என்ற தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இவருடைய அணுகுமுறை மத அடையாளத்தை தாண்டி உலகளாவிய மனித அறநெறியாக இரண்டொழுக்க பண்பாட்டை முன்ன வைக்கிறார். இரண்டொழுக்க பண்பாடு என்பது மனித வாழ்வை ஒழுங்குபடுத்தும் அடிப்படை அறநெறி. இரண்டொழுக்க பண்பாடுல என்ன சொல்றாங்க? தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத, துன்பப்படுவோருக்கு இயன்ற உதவி செய்யுங்க. எனவே மதங்கள் சொல்வது வேறுபட்ட சொற்களாக கூட இருக்கலாம், ஆனா அதனுடைய உயிர் தத்துவம் ஒன்றே: அன்பு, அகிம்சை, கருணை, சேவை. இந்த மகரிஷியினுடைய தத்துவம் என்னன்னா, தீங்கு செய்யாத இருக்கிறது தன்மாற்றத்தின் முதல் படி. எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் ஏற்படாத வகையில வாழறது. ஆசை, சினம், பொறாமை போன்ற மனப்பதிவுகளை தற்சோதனை மற்றும் தவத்தின் மூலம் மாற்றுறது. இது மனிதனின் அக தூய்மையும் ஒழுக்கத்தையும் உருவாக்குது. துன்பத்தை நீக்கிறது. தன்மாற்றத்தின் முழுமை துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, பிறரின் துன்பத்தை குறைக்க அன்பு, கருணை, சேவை, ஈகை மூலம் செயல்பட்டு அவங்க துன்பத்தை நீக்கணும். தனி மனித அமைதி குடும்ப அமைதியாகவும், குடும்ப அமைதி சமூக அமைதியாகவும், சமூக அமைதி உலக அமைதியாகவும் விரிவடையுது. இதுதான் தன்மாற்றம். சமூக மாற்றமாக மலர்வதை வெளிப்படுத்துது. தன்மாற்ற தத்துவத்தின் ஆழமான நோக்கத்தை தான் இரண்டு ஒழுக்க பண்பாட்டுல சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷியின் பார்வையில தீங்கு செய்யாதிருத்தல் என்பது மனத்தின் தூய்மை.
துன்பத்தை நீக்குதல் என்பது அறிவின் முதிர்ச்சி. இது இரண்டும் இணையும் போது மனிதன் இறைநிலையை நோக்கி பரிணமிக்கிறான். தன்மாற்ற தத்துவத்தில அறம் என்பது ஒரு ஒழுக்க விதி மட்டும் அல்ல, அது மனித அறிவு தன்னல நிலையில் இருந்து பேரறிவு, கருணை, உலக நல உணர்வு ஆகியவற்றை நோக்கி பரிணமிக்கிறது. இதன் விளைவாக தனி மனித அமைதி, சமூக ஒற்றுமை, உலக அமைதி இயல்பா உருவாகுது. தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத ஒழுக்கமும், துன்பப்படுவோருக்கு இயன்ற உதவி செய்யும் பண்பும் மனிதனின் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்துது. தற்சோதனை, தவம், அகத்தாய்வு ஆகியவற்றின் மூலம் ஆசை, சினம், பேராசை, பொறாமை போன்ற மனப்பதிவுகள் மாற்றமடைந்து அன்பு, கருணை, பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை ஆகிய உயர்ந்த பண்பா மாறுது. இந்த அகமாற்றம் தான் தனி மனித அமைதி. அமைதியான மனிதன் அமைதியாக குடும்பத்தை உருவாக்குறான். அமைதியான குடும்பங்கள் அமைதியான சமூகத்தை உருவாக்குது. அமைதியான சமூகங்கள் ஒன்றிணைந்து உலக அமைதிக்கு அடித்தளமா அமையுது. வேதாத்திரி மகரிஷியின் தன்மாற்ற தத்துவத்தில் ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு அல்ல, மனித அறிவை தன்னல நிலையிலிருந்து இறைநிலை உணர்வுக்கு உயர்த்தும் பரிணாம பாதை. அந்த பரிணாம பாதையில் மனிதன் அன்பு, கருணை, பொறுமை, விட்டு கொடுத்தல் ஆகிய உயர்ந்த பண்புகளை இயல்பா வெளிப்படுத்துறான். அதன் இயல்பான விளைவே தனி மனித அமைதி. அந்த அமைதி குடும்பம், சமூகம், நாடு என விரிவடைந்து அது உச்ச நிலையா உலக அமைதிக்கு வித்திடுது. இந்த வடிவம் வேதாத்திரி மகரிஷியின் தன்மாற்ற தத்துவத்தின் மைய கருத்து. தனி மனித அமைதியே உலக அமைதியைக்கான விதை என்ற தத்துவத்தை தெளிவாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துது. தனி மனித அமைதியே உலக அமைதிக்கான விதை. இந்த ஒரு வாக்கியம் வேதாத்திரி மகரிஷியின் வாழ்வியல் தத்துவத்தின் மைய சின்னமாகும். உலக அமைதி என்பது வெளியில் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, ஒவ்வொரு மனிதன் அகத்தில் மலரும் அமைதியின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. மனிதன் தன் எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தி தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத வாழ்வை மேற்கொண்டு துன்பப்படுவோருக்கு இயன்ற உதவி செய்யும் போது அவனது அறிவு தன்னல நிலையிலிருந்து பேரறிவை நோக்கி பரிணமிக்கிறது. அந்த பரிணாமத்தின் விளைவாக அகத்துல அமைதி விளையுதுன்னு சொல்றாரு. அகத்தில் மலரும் அந்த அமைதி குடும்பத்தில் நல்லிணக்கமாகவும், சமூகத்தில் ஒற்றுமையாகவும், உலகில் சகோதரத்துவமாகவும் விரிவடையுது. தனி மனித அமைதி என்பது உலக அமைதிக்கான முதல் படி மட்டுமல்ல, அதன் விதையும் வேரும் நிலையான அடித்தளமா அமையுது. வேதாத்திரி மகரிஷின் இரண்டொழுக்க பண்பாட்டுல என்ன சொல்றாரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்றாரு. துன்பத்தை தராதே, துன்பத்தை போக்கு என்ற கருத்து இந்த இரண்டொழுக்க பண்பாடோடு ஒத்து போகுதா இல்லைங்களா? துன்பத்தை தராதே என்பது முதல் பண்பாடு. இது ஒரு தனி மனிதன் பிற உயிரினங்களுக்கு செய்யும் மிக பிறந்த ஒழுக்கம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றினாலும் யாருக்கும், அது மனிதனா இருந்தாலும் சரி, விலங்கினமா இருந்தாலும் சரி, எவ்வித துன்பத்தையும் தராம வாழ்வதே முதல் படி. நாம் பிறருக்கு துன்பம் தராமல் இருந்தாலே உலகத்துல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் அப்படின்றது மகரிஷியின் கருத்து. துன்பத்தை போக்கு என்பது இரண்டாவது பண்பாடு. முதல் பண்பாடு என்ன சொல்லுது? தீமை செய்யாத இருங்க. இரண்டாவது பண்பாடு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுது. நம்மை சுற்றி யாராவது துன்பப்பட்டு கொண்டிருந்தால்
அதை வேடிக்கை பார்க்காமல் நம்மால் முடிந்த அளவு பொருள் உதவி, உடல் உழைப்பு அல்லது ஆறுதலான வார்த்தைகள் மூலம் அவர்களின் துன்பத்தை துடைக்க வேண்டும் சொல்றாரு. அகிம்சைனா என்னது? துன்பம் தராம இருக்குது. அகிம்சை என்பது நம் தீய குணங்களை அழிப்பது. அகிம்சை என்பது நமக்கு நாமே அமைத்துக் கொள்ளும் ஒரு பாதுகாப்பு வேலி. அது நம்மிடம் இருந்து பிறருக்கு தீமை பரவாமல் தடுக்குது. இது நமக்குள்ளே செய்யும் ஒரு தூய்மை பணி. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அந்த 6 தீய குணங்களை கட்டுப்படுத்தி பிறருக்கு துன்பம் தராத நிலையை அடையுது. இது மனதை தூய்மை கிளீனிங் ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன். இது ஒரு தற்காப்பு நிலை. அதாவது நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன் என்று நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது, இதுவே ஒழுக்கத்தின் முதல் படி. இது ஒரு செயல்பாட்டு நிலை. நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஆனால் என் கடமை முடிந்தது என்று ஒதுங்கி விடாம களத்துல இறங்கி அடுத்தவங்க துயர் துடைப்பது, இது ஒழுக்கத்தின் உச்சக்கட்ட நிலை. கருணைன்றது துன்பத்தை போக்குறது. கருணை என்பது அந்த வேலியையும் தாண்டி வெளியே பாயும் அன்பு வெள்ளம். அது பிறருடைய வாழ்வை ஒளிர செய்கிறது. இது தூய்மையான மனதில் இருந்து வெளிப்படும் அன்பு, ஈகை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பிறர் நலம் பேணுதல் போன்ற தெய்வீக பண்புகளை நமக்குள்ளே வளர்க்குது. இது மனிதனை புனிதனாக்குது. சுருக்கமா சொன்னீங்கன்னா, அகிம்சை மூலம் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிறோம். பிறருக்கு துன்பம் தராம வாழ்வதுதான் அகிம்சை. கருணை மூலம் நேர்மறை ஆற்றலை உலகம் முழுவதும் பரப்புறோம். பிறரின் துன்பத்தை போக்க முயல்வதுதான் கருணை. எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை ஆற்றலை வளர்க்கும் இந்த 2 பண்புகளையும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாள்ல கடைபிடிச்சா உலகத்துல அமைதியும் பேராற்றலும் தானாகவே மலரும் என்பதுதான் மகரிஷியின் கருத்து. இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை தினமும் காலையில எழுந்து ஒரு சங்கல்பமாக நினைவு கூர்ந்து வாழ்வது மகரிஷி நமக்கு காட்டிய எளிய தாரக மந்திரம். நம்மை மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் பேராற்றல் கொண்டது இந்த 2 ஒழுக்க பண்பாடு என்ற தாரக மந்திரம். கிராமங்கள்ல வாழ்வியல் நெறிய ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் சக மனிதனை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற அறநெறியை மிக எளிய முறையில் நமக்கு கற்பிக்குது இந்த பழமொழி. என்ன செய்யக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற 2 பக்கங்களையும் தெளிவாக விளக்குது. இரண்டுமே மனிதன் சக மனிதனை மதித்து வாழ கத்துக் கொடுக்குது. துன்பத்தை போக்குவது என்பது மிக உயர்ந்த குணம், உபகாரம். ஆனா எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் மற்றவர்களின் துன்பத்தை போக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில நான் யாருடைய துன்பத்தையும் போக்க தேவையில்லை, ஆனா யாருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் வாழ்வேன் என்று நினைப்பதே ஒரு சிறந்த மனித பண்பு. உயரிய அறநெறியுடன் மிகவும் நெருக்கமாக ஒத்துப்போகுது இந்த பழமொழி. இந்த பழமொழி மனித வாழ்வின் குறைந்தபட்ச அறநெறியையும் உயர்ந்த மனித நேயத்தையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்துது. உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதே என்பது உன்னால் நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமை மட்டும் செய்யாத என்ற வாழ்க்கை நெறிய வலியுறுத்துது. இது ஒழுக்கத்தின் முதல் படி. அதன் அடித்த பரிணாம நிலைதான் என்னதுங்க? துன்பத்தை கொடுக்காதே, துன்பத்தை போக்கு. இந்த 2 இதுல 2 அடுக்கு இருக்கு. முதல் நிலை அடுக்கு என்ன சொல்லுது? யாருக்கும் துன்பம் ஏற்படுத்தாமல் இருப்பது, தீமையை தவிர்க்க செய்யுது. 2வது படிக்கட்டு என்ன சொல்லுது? பிறர் அனுபவிக்கும் துன்பத்தை முடிந்தவரை குறைக்க முயல்வது,
கருணைய வளர்க்குது. தீமை செய்யாமல் இருப்பவன் நல்லவன், பிறர் துன்பத்தை போக்க முயல்பவன் உயர்ந்த மனிதன். உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதே என்பது அறத்தின் அடித்தளம். துன்பத்தை கொடுக்காதே துன்பத்தை போக்கு என்பது அந்த அறத்தின் முழுமையான பரிணாம வடிவம். தீமை செய்யாமை அமைதியை பாதுகாக்கிறது, தீமை செய்யாதே என்பது அறத்தின் தொடக்கம். நன்மையை செய்தல் அமைதியை பெருக்குகிறது, நன்மையை செய் என்பது அறத்தின் நினைவு. இந்த இரண்டும் ஒன்றிணைய இடத்துலதான் தனி மனித அமைதி, சமூக அமைதி, உலக அமைதி எல்லாமே வேறுன்றது. இந்த இரு கருத்துகளும் மனித ஒழுக்கத்தின் வளர்ச்சி படிகளாக கருதப்படலாம். உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதே என்ற வார்த்தை துன்பத்தை கொடுக்காதே துன்பத்தை போக்கு என்ற கருத்தோடு மிக நெருக்கமா ஒத்துப்போகுது. துன்பத்தை கொடுக்காதே உபத்திரம் தராதே அப்படின்றது ஒருவருக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மால் எந்த ஒரு புதிய கெடுதலோ தொல்லையோ அல்லது துன்பமோ வரக்கூடாது என்பதுல உறுதியா இருக்கணும். இதுதான் இந்த பழமொழியின் நேரடி பொருள். நான் உனக்கு உதவவில்லை என்றாலும் உன்னை ஒடுக்கவோ உனக்கு தீங்கு விளைவிக்கவோ மாட்டேன். இது மனித வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒழுக்க நெறி. நேர்மறையா சொன்னோம்னா ஒருவருடைய துன்பத்தை போக்குவது அல்லது அவருக்கு தேவையான உதவிகளை செய்வது. உங்களால் ஒருவருடைய துன்பத்தை போக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவருக்கு புதிய துன்பத்தையாவது தராமல் இருக்கிறது என்ற இந்த வாசகம் மனிதர்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து கொடுக்குது. இது உயர்ந்த மனிதநேய பண்பு. இத உலக ஞானிகள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த கருத்தை திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறத்துப்பால்ல மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெறன்னு சொல்றாங்க. அதாவது பிறருக்கு பெரிய அளவில தான தர்மங்கள் செய்யாட்டாலும் நம் மனதில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அது மிக பெரிய அறன்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்றாங்க. இன்னா செய்யாமை, அருளுடைமை, ஈகை ஆகிய அதிகாரத்துல துன்பத்தை கொடுக்காதே துன்பத்தை போக்குன்றதுல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சீன தத்துவ ஞானி கான்ஃபியூசியஸ் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதே என்ற கருத்தை தான் முதல்ல கான்ஃபியூசியஸ் உலகுக்கு அழுத்தமா சொன்னாங்க. இயேசுநாதர் பைபிள்ல என்ன சொல்றாருன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:1-2 சொல்லியிருக்காங்க. இந்து தர்மத்துல மகாபாரதத்துல என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு எது துன்பத்தை தருகிறதோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதன்னு சொல்லுது. கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு இல்லையா, அவருடைய பாடல் தெரியல, யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புறநானூற்றுல 192வது பாடல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றத எல்லா ஊரும் எம் ஊரே, எல்லா மக்களும் எம் உறவினரே என்ற தத்துவம் தான் இதுல பொன் விதியின் உச்சக்கட்ட எல்லை. இது எவ்வாறு இணையுதுன்னா 3 நிலையில இதை பார்க்கலாம். எல்லைகளற்ற உறவு முறை, பொன் விதி, அயலானுக்கு அல்லது பிறருக்கு தீங்கு செய்யாதேன்னு சொல்லுது. அதாவது எல்லைகளற்ற அயலானுக்கு எல்லாரையும் உறவு முறை பாருங்கன்றதுதான். கணியன் பூங்குன்றனாரு ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா, உலகில் உள்ள அனைவரையும் கேளீர், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய உறவினர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்துக்கு எப்போதும் உபத்திரம் செய்ய மாட்டான், நன்மை மட்டும்தான் செய்வான். உலகமே உறவு எனும் போது அங்கு தீமைக்கே இடம் இல்லைன்னு சொல்றாரு. எல்லாருமே என்னுடைய உறவினர்கள்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி போய் தீங்கு செய்வீங்கன்னு கேக்குறாரு.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த பாடல்ல அவர் தீமையும் நன்மையும் பிறரால் நமக்கு வர்றதில்ல, நம் செயலால தான் வருதுன்னு சொல்றாரு. மகரிஷி சொன்ன செயலுடைய தத்துவத்தை தான் அவர் சொல்றாரு. நாம் பிறருக்கு உபகாரம் செய்தால் நன்மை விளையும், உபத்திரம் செய்தால் தீமை விளையும் என்ற கர்மவினை கோட்பாட்டையும் இதுல சொல்றாங்க. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. உயர்ந்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமலும் எளியவர்களை இகழாமலும் சமமாக நடத்துவதுதான் வாழ்வியல் நெறின்னு சொல்றாங்க. கிராம வாழ்வியல் கூறப்படும் உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராது என்ற பழமொழி மனித உறவுகளில் குறைந்தபட்ச அறநெறிய வளர்க்குது. உன்னால் பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதே என்பதுதான் இந்த கிராமத்து பழமொழியினுடைய மைய கருத்து. அதே நேரத்துல பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீயும் பிறருக்கு செய். பிறர் உனக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையும் நீ பிறருக்கு செய்யாதே என்ற அற உரை தீமை செய்யாமையை தாண்டி பிறருக்கு நன்மை செய்யும் செயற்பாட்டையும் இது வலியுறுத்துது. முதல் அறவுரை தீமை செய்யாதே என்ற ஒழுக்கத்தின் அடித்தளத்தை சுட்டு காட்டுது. இரண்டாவது அறவுரை தீமை செய்யாதே நன்மை செய் என்ற முழுமையான அறவுரையை எடுத்துரைக்குது. இரண்டின் அடிப்படை தத்துவமும் ஒன்றே. பிறரை தன்னை போல கருதி நடப்பது வேறுபாடு என்னன்னா, பிறரை தன்னை போல கருதி நடப்பது வேறுபாடு என்னன்னா, ஒன்று தீமையை தவிர்ப்பதில் நிற்குது, மற்றொன்று அதனுடன் கருணை அன்பு உதவி ஆகியவற்றை செயலாக்க விரும்புது. உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதே என்பது அறத்தின் அடிக்கல். நீ விரும்பும் நன்மையை பிறருக்கு செய், நீ வெறுக்கும் தீமையை பிறருக்கு செய்யாதே என்பது அந்த அறத்தின் முழுமையான உயர்ந்த பரிணாம வடிவம். இந்த இரு கருத்துக்களும் இணைந்து சொல்லும் வாழ்க்கை நெறி என்னன்னா, இந்த இரு கருத்துக்களும் இணைந்து சொல்லும் வாழ்க்கை நெறி என்னன்னா, தீமை செய்யாதிருப்பது மனிதனின் கடமை, நன்மை செய்வது மனிதனின் மகத்துவம் சொல்லுது. இதே துன்பத்தை கொடுக்காது துன்பத்தை போக்கு என்ற உன்னதமான மனிதநேய கருத்து உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மதங்களிலும் ஆன்மீக கோட்பாடுகளிலும் மிக முக்கிய தூணாக கருதப்படுது. இது பெரும்பாலும் ஆன்மீக உலகில் பொன் விதி, த கோல்டன் ரூல் மற்றும் கருணை என்ற பெயர்களில் நடைமுறைப்படுத்துறாங்க. பல்வேறு மதங்களில் இந்த பொன் விதி, பல்வேறு உலக மதங்கள் இதே கருத்தை தான் போதிக்குது. பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, எல்லா உயிர்களிடமும் பகைமை இல்லாமல் கருணையுடனும் நலன் நாடியும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துது. கடமையை சுயநலமன்றி செய்வதே பிறர் நலனுக்கான பாதையாக அது வழிகாட்டுது. பௌத்த மதத்துல என்ன சொல்றாருன்னா, தீமை செய்யாதே நன்மை செய், மனதை தூய்மைப்படுத்து என்பதே புத்தரின் ஒழுக்கத்தின் சாரம். கருணை மற்றும் அன்பு மூலம் பிறர் துன்பத்தை நீக்க வேண்டும் என கற்பிக்குது. பௌத்த மதத்தின் மைய புள்ளியே துன்பத்தை ஒழிக்கிறது தான். அகிம்சை மற்றும் கருணை எந்த ஒரு உயிருக்கும் செயலால் சொல்லால் ஏன் நினைப்பால் கூட துன்பம் வரக்கூடாது என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. மனிதனின் துன்பத்தை காரணத்தை மற்றும் அதை நீக்கும் வழிகளை புத்தர் போதித்தார். மனிதனின் துன்பத்திற்கான காரணத்தையும் மற்றும் அதை நீக்கும் வழிகளையும் புத்தர் போதித்தார். தியானம் மூலம் பிற உயிர்களிடம் காட்டும் அளவற்ற கருணை மூலமும் தங்களின் துன்பத்தை பிறரின் துன்பத்தையும் போக்க பௌத்தர்கள் முயல்கிறார்கள். மகாவீரர் என்ன சொல்றன்னா, அகிம்சை உயர்ந்த அறமாக சொல்றாரு. அனைத்து உயிர்களுக்கும் இரக்கத்துடன் நடப்பதே ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படைன்னு சொல்றாரு. சமண மதத்துல என்ன சொல்றாங்கன்னா,
துன்பம் தராமை என்ற கருத்தை மிக தீவிரமா அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. மதம் சமணம் ஆகும். அதாவது துன்பம் தராமை என்ற கருத்தை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் மதம் சமண மதம். அகிம்சா பரமோ தர்ம, என்னன்னா அகிம்சையே முதன்மையான அறம் என்பது இவர்களின் வாக்கு. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு கூட துன்பம் நேரிடக்கூடாது என்பதற்காக சமண துறவிகள் வாயில் துணி கட்டி கொள்வதும் தரையை பெருக்கிக் கொண்டு நடப்பதும் பார்த்திருப்பீங்க. பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வதே ஆன்ம விடுதலையை தரும்னு அவங்க நம்புறாங்க. கிறித்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, உன்னை போல அயனாலையும் நேசி, உன்னை போல அயலானையும் நேசி என்ற போதனை மூலம் பிறரின் துன்பத்தை பகிர்ந்து அன்புடனும் சேவையுடனும் வாழணும்னு அவர் சொல்றாரு. பைபிள்ல இரக்கம், மன்னிப்பு, ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் உதவுதல் ஆகியவை இறைவனுக்கு பிரியமான செயல்களா அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் முழுக்க முழுக்க அன்பையும் பிற துன்பம் போக்கலையும் அடிப்படையா தான் இருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை பிறருக்கும் துன்பம் தராமல் இருக்க வழிகாட்டுது. நல்ல சாமாரியன் அந்த ஓமை மூலம் அவர் சொல்றாரு, வழியில் துன்பப்பட்டு கிடக்கும் ஒருவருக்கு சாதி மத எல்லைகளை தாண்டி உதவுவதே உண்மையான ஆன்மீகம் என்று கிறிஸ்தவம் கற்பிக்குது. இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தும் மருத்துவமனைகளும் ஆதரவற்றோர் இல்லங்களும் பிறர் துன்பம் போக்கும் நடைமுறை உதாரணம். இஸ்லாத்துல நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? பிறருக்கு நன்மை செய்யும் மனிதனே சிறந்தவன், அநீதி செய்யாமையும் ஏழைகளுக்கு உதவுவதும் கருணையுடன் வாழ்வதும் முக்கிய கடமையாக அவர் வலியுறுத்துறாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க, நீதி, கருணை, தர்மம், உதவி ஆகியவை இறைவனின் வழியில் நடப்பதற்கான முக்கிய பண்புன்னு சொல்றாங்க. இஸ்லாம் என்ற சொல்லுக்கே அமைதி என்றுதான் பொருள். பிறருக்கு துன்பம் தராமல் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதை அது வலியுறுத்துது. எவனுடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் சொல்றார். எவனுடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏழைகளின் பசியையும் துன்பத்தையும் போக்குவதற்காக அவர்களுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தானமாக வழங்க வேண்டும் என்ற கடமை இஸ்லாத்துல இருக்கு. இது பிறரின் பொருளாதார துன்பத்தை போக்கும் ஒரு நடைமுறை வடிவம். இது பிறரின் பொருளாதார துன்பத்தை போக்கும் ஒரு சிறந்த நடைமுறை வடிவம். சீக்கிய மதத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிறருக்கு சேவை செய்வதே இறை வழிபாடா அவங்க நினைக்கிறாங்க. தங்களின் உழைப்பில் வந்ததை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது விதி. சாதி மத ஏழை பணக்காரர் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்கும் லங்கர் முறை அனைத்து சீக்கிய குருவாக்களிலும் உண்டு. இலவசமாக உணவு வழங்கும் லங்கர் முறை அனைத்து சீக்கிய குருத்வாராக்களிலும் உண்டு. பசி என்ற துன்பத்தை போக்குவதே இதன் முக்கிய நோக்கம். பிரதிபலன் பாராமல் பிறருக்கு சேவை செய்வதே சீக்கியர்கள் தங்களின் ஆன்மீக கடமையாக செய்யறாங்க. தாவோயிசத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சீனாவின் பாரம்பரிய ஆன்மீக முறையான தாவோயிசம் இயற்கையோடு இயைந்து வாழ்தலை வலியுறுத்துது. தாவோயிசத்தின் 3 முக்கிய கொள்கைகளில் முதன்மையானது கருணை. பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு சக்தியையும் வற்புறுத்தாமல் பிற உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல்
அமைதியாக வாழ்வதுதான் இவங்களுடைய முறை. வள்ளலாறு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. வயிற்று பசிய போக்கல அப்படின்னா அவங்க ஆன்மீக பசிக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு அவர் மனதுல உறுதிதான் தர்மசாலையை நிரவி 3 வேளையும் தொடங்கிய முதல் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வயிற்று பசி இருக்கும்போது நீங்க ஆன்மீக பசிக்கு போக்க முடியாது அப்படின்றத அவர் மனதுல கொண்டுதான் அவர் சொன்னார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா மதங்களின் ஆன்மீகத்தின் அடிநாதம் ஒன்றுதான். தான் இன்புற கருதுவது போல பிற உயிர்களும் இன்புற்று வாழணும். உலக தத்துவங்கள் நீயும் பிறரும் ஒன்று, எனவே தீமை செய்யாதே என்குது. உலக தத்துவம் நீயும் பிறரும் ஒன்று, அதனால நீ தீமை செய்யாதன்னு சொல்லுது. தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, உலகமே உன்னுடையது, உலகத்தார உன் உறவினர்கள், எனவே அன்போடு வாழ் என்ற பேரன்பை மிக உயர்வா போதிக்குது. பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கு செய். பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையே நீ பிறருக்கு செய்யாதே. இதுதான் மேலை நாட்டு தத்துவம், பொன் விதின்னு சொல்லுவாங்க, த கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதே என்ற கிராமத்து பழமொழியும் உலகளாவிய அந்த பொன் விதியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. 2 ஒன்னாதானே சொல்லுது. இவை இரண்டுமே வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் கூறப்பட்டாலும் ஒரே உன்னதமான மனிதநேய அறநெறியத்தான் சொல்லுது. வெளிப்படையாக பார்க்கும்போது இது ஒரு எளிய சமூக ஒழுக்க நெறி மாறல் கோடுன்னு சொல்ல தோன்றலாம். இதன் பின்னால் ஆழமான ஆன்மீக, உளவியல் மற்றும் தத்துவார்த்த விளக்கங்கள் இருக்குது. மனித உறவுகளையும் சமூக ஒழுக்கத்தையும் சீராக வைக்க உதவும் மிக உயரிய தத்துவம் இது. இந்த அறவுரை மனித ஒழுக்கத்தின் அடிப்படை விதி மட்டுமல்ல, மனித அறிவு, தன்னை தாண்டி பிறரையும் தன்னுடன் சமமாக உணரும் பரிணாம நிலை. மனிதன் தன்னை மட்டும் மையமாக கொண்டு வாழும்போது ஆசை, போட்டி, வேறுபாடு, துன்பம் ஆகியவற்றை உருவாக்குறான். ஆனா நான் விரும்புவது போலவே பிறரும் விரும்புகிறார்கள், நான் வெறுப்பது போலவே பிறரும் வெறுக்கிறார்கள் என்ற உணர்வு எழும்போது தனி மனித அறிவு பேரறிவை நோக்கி விரிவடையுது. இதுதான் அறத்தின் தொடக்கமும் மனித நேயத்தின் உச்சமும் ஆகும். இந்த கோட்பாடு செயல் விளைவு நியதியின் நடைமுறை வெளிப்பாடு. நாம் பிறருக்கு அளிக்கும் அன்பு, மரியாதை, கருணை, உதவி ஆகியவை சமூகத்தில் நன்மை அலைகளை உருவாக்கி இறுதியில நம்மிடமே திரும்பி வருது. அதுபோல நாம் பிறருக்கு ஏற்படுத்தும் துன்பம், அவமதிப்பு, அநீதி ஆகியவை ஏதோ ஒரு வடிவில நம்ம தான் திருப்பி வரும். நியூட்டன் தேடலா மாதிரி என்னத்தை விதைக்கிறீங்களோ அதானே திரும்பி வரும். வேதாத்ரி மகரிஷியின் வாழ்வியல் நோக்கில் இந்த அறநெறி ஒழுக்கத்தின் இதயமாகும். வேதாத்ரி மகரிஷியின் வாழ்வியல நோக்குல இந்த அறநெறி ஒழுக்கத்தின் இதயமாகும். பிறர் தன்னை போல உணர்ந்து செயல்படுவது மன தூய்மையை வளர்க்குது. மன தூய்மை அக அமைதியை உருவாக்குது. அக அமைதி குடும்ப அமைதியாக, சமூக அமைதியாக, இறுதி உலக அமைதியாக மலருது. எனவே இந்த அறவுரை ஒரு சாதாரண ஒழுக்க விதி அல்ல, தனி மனித அமைதியே உலக அமைதிக்கான விதை என்ற மாபெரும் தத்துவத்தின் நடைமுறை வாழ்க்கை நெறியாகும். தன்னையும் பிறரையும் வேறுபாடு இன்றி காணும் அறிவே இறை அறிவின் முதல் ஒளிக்கதிர். தன்னையும் பிறரையும் வேறுபாடின்றி காணும் அறிவே இறை அறிவின் முதல் ஒளிக்கதிர். அந்த ஒளியில வாழ்வதுதான் உன்னதமான
உண்மையான அற வாழ்வு. இதன் ஆழமான தத்துவார்த்த விளக்கம் என்னன்னா, ஆன்மீக ஒற்றுமை என்னன்னா, பெரும்பாலான ஆன்மீக மரபுகள், முக்கியமா அத்வைதம், பௌத்தம் மற்றும் உபநிடத்தில் என்ன சொல்றாங்க, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டவைன்னு சொல்லுது. நான் வேறு நீ வேறு என்ற எண்ணம் இருக்கும் வரைதான் நம்மால் அடுத்தவருக்கு துன்பம் தர முடியும். ஆனா உன்னில் இருப்பதுதான் என்கிட்டயும் இருக்குது என்ற பிரபஞ்ச ஒருமையை உணரும் போது பிறருக்கு செய்யும் தீமை நமக்கே செய்து கொள்வதாக மாறிவிடுகிறதுன்னு உணரணும். பிறரை உன்னை போல நேசிப்பது என்பது ஏதோ ஒரு கடமை அல்ல, அதுதான் பிரபஞ்சத்தின் உண்மை. பிறருக்கு நன்மை செய்யும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் சமநிலையை ஆதரிக்கிறீங்க. இந்த தத்துவம் உங்களை உலகத்தின் கண்ணாடியாக மாற்றும் போது, இந்த தத்துவம் உங்களை உலகத்தின் கண்ணாடியாக மாற்றுது. நீங்கள் கண்ணாடியின் முன்னால் நின்று சிரித்தால் கண்ணாடி சிரிக்கும், முறைத்தால் முறைக்கும். இந்த உலகம் ஒரு கண்ணாடி. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த தத்துவார்த்த சாராம்சம். தற்சார்பு மற்றும் பிறசார்பு உணவுபூர்வமாக எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் இது எனக்கு நடந்தா நான் எப்படி உணர்வேன் என்று நம்மையே கேள்வி கேட்க வைக்கிறது. நமது சொந்த விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அடிப்படையாக கொண்டே பிறரை நான் நடத்த வேண்டும் என்பதை இது வலியுறுத்துது. நேர்மறை அணுகுமுறை அன்பை விதைத்தல், நேர்மறை ஒற்றுமை உபகாரம் பண்றது என்றத இது விளக்குது. இது கிராமத்து மொழியாக சொல்றாங்க இல்லைங்களா, உபகாரம் பண்ணு, உபத்திரம் பண்ணாதன்னு. பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கும் செய். நீங்கள் கஷ்டப்படும் போது மற்றவர்கள் உங்களுக்கு உதவணும், அன்பாக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே போல அந்த எதிர்பார்ப்பை மனதில் வச்சுக்கிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிறர் நமக்கு உதவ வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பிறருக்கு தேவைப்படும் போது நம்மால் முடிந்த உபகாரத்தை நாமும் செய்யணும். உங்களுக்கு பிறர் மதிப்பும் மரியாதையும் உதவிகளும் செய்ய வேண்டும் என்றால் அதை முதலில் நீங்கள் பிறருக்கு செய்யுங்க. பிறர் உனக்கு செய்ய வேண்டியதை நீ பிறருக்கு செய். இது வெறும் தீமை செய்யாமல் இருப்பதுடன் நின்று விடாமல் ஒரு படி மேலே சென்று தீவிரமாக நன்மை செய்வதை குறிக்குது. நம்பிக்கை வளர்க்குது. நீங்கள் காட்டும் நற்பண்புகள் உங்களை சுற்றியுள்ள சமூகத்திலும் அதே நற்பண்புகளை வளர்க்கறதுக்கு உதவியா இருக்குது. எதிர்மறை அணுகுமுறைனா என்னதுங்க? கிராமத்து பழமொழியில சொல்றாங்க இல்ல, உபத்திரம் தராதேன்னு. உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் தராதேன்னு. பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையும் நீ பிறருக்கு செய்யாதே. பிறர் உங்களுக்கு துரோகமோ ஏமாற்றமோ உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்களையே தரக்கூடாது என்று நீங்க நினைக்கிறீங்க. அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கும் எந்த தீங்கையும் செய்யாமல் இருப்பதே இந்த நெறியின் முதல் படி. பிறர் உனக்கு செய்யக்கூடாததை நீ பிறருக்கு செய்யாதே. இது வன்முறையற்ற அமைதியான வாழ்வுக்கு அடித்தளம். உங்களை காயப்படுத்தி கொள்ளாமல் தற்காத்துக் கொள்வது போல பிறரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும். துரோகம், ஏமாத்துறது, அவமரியாதை பண்ற செயலை உங்களை காயப்படுத்தும்னா அந்த வழியை நீங்க பிறருக்கு செய்யலாமா? நமது கோபம் அல்லது சுயநலத்தால் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்கும் ஒரு நன்னெறி வேலையாக இது செயல்படுது. இதுல கர்ம வினை தத்துவம் எப்படி சொல்றாங்க? எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய் என்ற காரண காரிய விதி இதனுடன் நெருங்கிய தொடர்புல இருக்கு. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எதை கொடுக்கிறீர்களோ அது ஏதோ ஒரு வழியில உங்களை திரும்பி வரும்.
நீங்கள் பிறருக்கு அன்பையும் உதவியும் கொடுத்தால் உங்களுக்கு தேவைப்படும் போது அது வேற ஒரு வடிவில உங்களை வந்து சேரும். இந்த விதி வெறும் தார்மீக போதனை மட்டும் அல்ல, அது ஒரு ஆன்மீக அறிவியல். உங்கள் செயல்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. எனவே உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பிறருக்கு நல்லதை மட்டும்தான் செய்யணும். நாம் உலகிற்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்ற பிரபஞ்ச விதியை இது நினைவூட்டுது. சுயநலத்தை தாண்டி தான் என்ற இடத்தில் பிறரை வைத்து பார்க்கும் உன்னதமான மனித நேயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. சுயநலத்தை தாண்டி தான் என்ற இடத்தில் பிறரை வைத்து பார்க்கும் உன்னதமான மனித நேயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. அகங்காரத்தை அழிக்குது. மனிதன் சுயநலத்திற்கும் அவன் செய்யும் தவறுகளுக்கும் அவனுடைய அகங்காரம் தான் காரணம். அகங்காரத்தை உடைக்கும் ஒரு சிறந்த கருவி இந்த பொன் விதி. பொதுவாக மனித மனம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை என்று மட்டுமே சுயநலமா யோசிக்கும். ஆனா பிறரிடத்தில் நான் இருந்தால் என்ன நினைப்பேன் என்று யோசிக்க தொடங்கும் போது அந்த சுயநலம் உடைந்து அகநிகழ் உணர்வு பிறக்குது. உங்களை மையப்படுத்தி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு பிறருடைய கோணத்தில் இருந்து உலகை பார்க்க பழகுவதே ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளம். தன்மாற்ற தத்துவத்துல பிரபஞ்சம் இயற்கையா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வருது. ஆனா மனித ரீதியாக ஆன்மீக உயர்வு பெற வேண்டும்னா அதற்குரிய நடைமுறை கருவியாக இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை செயல்படுத்தணும். இரண்டொழுக்க பண்பாடு என்பது பிறருக்கான ஒழுக்கம் மட்டுமல்ல, அது தன்னையே மாற்றிக்கொள்ளும் அறிவியல். பிறருக்கு நன்மை செய்வதும் துன்பம் தராமல் இருப்பதும் மனதை தூய்மைப்படுத்தி மனிதனை மிருக நிலையிலிருந்து மனித நிலையாக மாற்றி அறிவை விரிவுபடுத்தி மனிதனை இறைநிலையை உணரும் பரிணாம பாதையில முன்னேற்றுது. தன்மாற்ற தத்துவத்தின் நடைமுறை வடிவமே இரண்டொழுக்க பண்பாடுதான். தனி மனித அமைதியே உலக அமைதிக்கான விதை என்பதை மகரிஷி அழகா நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதனால மகரிஷி கொடுத்த உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் தவங்களையும் செய்து தன்னைத்தானே அகத்தாய்வு செய்து நம்ம குணநல பேரில் அடைஞ்சு நம்ம அமைதி அடைஞ்சு துரியாதீன நிலையை அடைந்து மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கான உயர்ந்த பண்பாட்டை நமக்கு மகான் அழிச்சிட்டு போயிருக்காரு. அதை பயன்படுத்தி நாமும் மற்றவங்களுக்கு நாம செய்கிற சேவையினாலதான் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எங்க போனாலும் அவருக்கு உள்ள மரியாதை கிடைச்சு இன்னைக்கு ஆயுஷ்லே மெம்பர் ஆகி திரௌபதி அம்மா கிட்டே வந்து பத்மபூஷன் பட்டமே வாங்கியிருக்காருன்னா அவரு அடிக்கடி சொல்றது கிராமங்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்றதான் இப்ப இல்லந்தோறும் மனவளக்கலைன்னு நமக்கு கொடுத்திருக்காரு. அதையும் நம்மால முடிந்ததை செய்து அவருக்கு நாம ஒரு பக்கபலமா இருந்தா அவர் இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்வார் என்பதற்கு நம்ம உறுதுணையா இருப்போம் என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். தற்போது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக அன்பரசன் மணி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அருமையான தலைப்பு, அருமையான ஒரு உரை. இன்றைய கால சூழ்நிலைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இல்ல பொது வாழ்க்கைக்கும், நாடுகளுக்கு இடையேவான இந்த போர் சூழலுக்கும் நல்ல அருமையான ஒரு தலைப்பு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சில உறவுகள், அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல தாய் தந்தையா இருக்கலாம், இல்ல மாமனார் மருமகன், இல்ல மாமியார், எந்த ஒரு உறவுக்கு நடுவுலையுமே இப்ப வேதாத்திரியத்துல இருக்கிற அன்பர்கள் வந்து நல்லா பொறுத்து போயிடுறாங்க. அதை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா மத்த பக்கம் வந்து எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்.
அதை இன்னைக்கு உங்ககிட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. ஐயா, மகான் சொன்னது இந்த வேதாத்திரிய கல்வி 150 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு தனி மனித அமைதி இந்த ஒயிட் ஷர்ட்டும் போட்டமோ அப்படின்னு சொன்னோம்னா மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் செய்து, அகத்தாய்வு செய்து, மௌனம் இருந்து நீங்க உங்களை குணநலப்பேர்ல அடையும் பொழுது என்ன வருது? நல்லது எது, கெட்டது எது, நிலையானது எது, நிலையற்றது எது அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற, நீங்க சைவ சித்தாந்தத்துல சொல்ற ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றாலும் சரி, நம்ம இதுல சொல்ற தான் தனதுல பொருள் பற்று, புகழ் பற்று விலகினாலும் நீங்க கேட்டாதான் பேசுவீங்க, பிறருடைய விஷயத்துல தலையிட மாட்டீங்க. அப்ப யூ ஆர் ஏ ரோல் மாடல் ஆஃப் அவர் சொசைட்டி இல்லைங்களா? அவர் என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கே வர்றதில்லை, அவர் எந்த பிரச்சனையிலயும் தலையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, மலையை பார்த்து நாய் குறைத்ததா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யார் எதை கேட்டாலும் கேட்டா நீங்க பேசுங்க, யார் உதவி கேட்டாலும் செய்யுங்க. ஆனா கேட்காம போய் செய்தாலோ கேட்காம பேசினாலோ நமக்கு வேற பெயர் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப உங்களுடைய தனி மனித அமைதி, இப்ப வேதாத்திரி மகரிஷி போன்ற, விவேகானந்தர் போன்ற, ரமணன் மகரிஷி, ரமணர், இந்த மகான்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம வாழ்ந்த காலத்துல இருந்தவங்க இல்லைங்களா, இவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுது? கையெடுத்து கும்பிட சொல்லுது. என்னது? அவங்க தினமும் இந்த அருகுணங்களை சீரமைச்சதுனால, தினமும் அமைதியா இருக்கிறதுனால, அவங்க கிட்ட ஜீவகாந்த ஆற்றல் அதிகமா இருப்பதனால அவங்க கிட்ட ஆறா அதிகமாகுது சொல்லுவாங்க இல்லைங்களா? விவேகானந்தர் கையை கட்டிட்டு நின்றார், 12 கிலோமீட்டருக்கு யானை, புலி, சிங்கம் எல்லாம் படுத்திருந்துன்னு. அப்ப நீங்க கையை கட்டிட்டு இருந்தாலும் அதை போல இருக்கணும் இல்லையா? அத போல நீங்க எந்த அளவுக்கு அமைதியை நோக்கி தவத்தை செய்து செய்து உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் ஆறா மூலமாக வெளிப்படும் பொழுது, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த குடும்பத்துல இருக்கிறீங்களோ, எந்த சொசைட்டில இருக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல அமைதி நிலவும். அது என்னவோ தெரியலைங்க, அவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்த மணிக்கணக்கா பேசியிருந்தேன், அந்த வீட்டுக்கு நான் மணிக்கணக்கா போய் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அங்க நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு நீங்க சொல்வதை கேட்பாங்க. இப்ப மகான் மறைஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம எம்ஆர்சி கோர்ஸ் போகும்போது அவருடைய வீடியோ அருட்பாற்றலை பாய்ச்சுறாங்க இல்லைங்களா? அருட்பாய்ச்சல் நான் மறைந்து விட்டாலும் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்ற அந்த உயரிய வைர வரிகள் மூலமா அவர் ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல போடும் போதே அவ்வளவு ஆற்றல் எல்லாருடைய கையிலும் உள்ளங்கையில பரவும் போது, அவருடைய சீடர்களாகிய நீங்க அவர் சொன்ன வழிமுறையை கடைபிடிச்சா வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நிச்சயமாங்கய்யா. நல்ல ஒரு பதில் ஐயா. ஆனா மற்ற பக்கத்துல இருந்து அவங்க, நான் எனக்குன்னு கேட்கல, பொதுவா கேட்கிறேன். இந்த வேதாத்திரியத்துல இருக்கிற அன்பர்கள் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப பொறுத்து போயிடுறாங்க. அப்ப அதனால அந்த குடும்பத்துல இருக்க அதர் சைட் அவங்கள ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க ஒருத்தர் உங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல, மகான் சொன்னது என்ன, குறிப்பிட்ட இடத்துல நீங்க யோகா பயிற்சியோ தவமோ செய்ய செய்ய அந்த வீடே அமைதி ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த அமைதி, அந்த ஜீவகாந்த ஆற்றல், அந்த அமைதி இப்ப ஞானபூமி இந்தியான்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு மகான் உட்கார்ந்து அந்த தவ நிலையை செய்யும் போது 7 லட்சம் மக்கள் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீசிஸ் பண்ணி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஞானபூமின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு மட்டும் வராங்கன்னா அப்ப எவ்வளவு ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் தவம் செய்த நாடுங்கய்யா. அந்த சித்தர் குலத்துலதான் நீங்க குளிச்சு மகரிஷி உங்களுக்கு 9 வகையான தவத்தை கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வு பண்றது உங்க இதை தவிர வேற எந்த ஆன்மீகத்திலையும் கிடையாது. காயகல்ப பயிற்சி உங்ககிட்ட இல்லது மாதிரி வேற எதுலையும் கிடையாது. அவ்வளவு பொக்கிஷமான அற்புதமான தத்துவங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதுவுமே நல்லது மக்களிடத்துல போய் சேர்றது நாட்கள் ஆகுங்கயா. நீங்க செய்து யுவாரிய ரோல் மாடல் ஆஃப் அவர் சொசைட்டின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம
மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க அமைதியா வாழ 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 உங்ககிட்ட இருந்து ஆறா அதிகமாகும். வளர்ந்த ஆன்மீக பெரியவர்கள் அனைவருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளானவர்கள் தான். யாரும் ஏச்சு பேச்சு இல்லாம இல்ல. இதே கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவங்க அது ஒரு பைத்தியம். மகரிஷி இந்த விளக்கத்தை நோட்டீஸ் அடிச்சு தெரு தெருவா ரயில் ரோடு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்படி கொடுப்பாரு. அது ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னவர் தான். அவரை வச்சுதான் நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர் 100வது நாள் கொண்டாட வச்சாரா இல்லைங்களா? நல்லது போய் சேர்றதுக்கு நாள் ஆகுங்கய்யா. இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க இல்லையா? எவ்வளவோ ஆன்மீக அமைப்பு இருக்கு. ஏன் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மட்டும் இன்னைக்கு ஆயுஷ்ல மெம்பர் ஆகி அதுல கொண்டு போறாங்க? உங்களுடைய கல்விய எல்லா பல்கலைக்கழகமும் ஏத்து நடத்துறாங்களே, அவங்க சப்ஜெக்ட்ல கொண்டு வர அளவு இருக்குதுன்னா சயின்ஸ் ஓரியன்டட் தான். சாக்ரட்டிஸ அடிச்ச கொன்ன ஊரு தானே. ஏன் நம்ம வேதாத்திரி மகரிஷியை கொல்லல? ஏன்னா விஞ்ஞானத்தோட ஒத்து போகக்கூடிய தத்துவங்களை சொன்னதுனாலதான் அவங்க இயற்கையா மரணம் அடைஞ்சாங்க. இல்லைன்னா இது மாதிரி பெரியார் மாதிரி கடவுள் இல்லை அது இல்லைன்னா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் தான் இருக்கணும். அதனால நீங்க உண்மையா இருங்கய்யா, அதெல்லாம் மறைஞ்சிடும். வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். மிக்க நல்ல விளக்கம் ஐயா. அதாவது 2 கருத்து மட்டும் நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். முக்கியமா அதாவது கேட்டால் மட்டும் பேச வேண்டும், தேவைப்பட்டால் மட்டும் உதவி செய்ய வேண்டும். இது மத்தவங்க பேசுறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கய்யா. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்லி பாருங்க. வெள்ளை பூசணிக்காயை எடுத்து உடைச்ச மாதிரி அடுத்தவங்க கிட்டயும் உங்க உறவினரோ நண்பரோ நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும். ஏன்னா நம்ம சொல்றதை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு பல ஆன்மாக்கள் ஏங்குது. அப்ப உங்களுக்கு தெரியாதாங்க எங்களுக்கு தெரியும் போதுன்னா அவர் மேதாவியா நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அவருக்கும் உங்களுக்கும் இணக்கம் வருமா பிணக்கு வருமான்னு நினைச்சீங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. ஐயா, நம்ம கண்ணாடி நம்ம முறைச்சா முறைக்கும் சிரிச்சா சிரிக்கும் நீங்க. ஆமா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? நம்ம கண்ணாடி எதை விதைக்கிறீங்களோ அதான முளைக்கும். விதைக்காதது முளைக்குமா? அதே போல நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சீங்கன்னா அது பிரதிபலிக்கும், அவ்வளவுதானே. முளைச்சீங்கன்னா அது பிரதிபலிக்கும். அதுதான் விரை ஒண்ணு போட்டா சுர ஒண்ணா காய்க்கும். எதை போடுகிறாயோ அதைதானே அறுவடை செய்வான்னு சொல்றாரு இயேசுபிரானு. அத போல நீங்க நல்ல கருத்துக்களோட பழகுங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே உங்க செயல் வருமா இல்லையா? அதுதான் அதுக்கு உதாரணம். அது ஐயா, அடுத்தது நம்ம கடமை முடிஞ்சாலுமே ஒதுங்க கூடாது. அதுக்கு நம்ம பிறருக்கு நான் துன்பத்தை கொடுக்கலப்பா, ஏன் அதோட நான் இருக்கிறேன் அப்படின்றத விட பிறருக்கு துன்பத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாருன்னா கவிதா பாத்துக்கிட்டு போவீங்களா? அம்மான்னு கவிதாவை கூப்பிடுது ஒரு குழந்தை பசியில, போவீங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு துன்பத்தை போக்குறீங்களா துன்பத்தை கொடுக்குறீங்களா? துன்பத்தை போக்குறோம். அததான் அது சொன்னது. துன்பத்தை கொடுக்காம நான் இருந்துட்ட மட்டும் ஒதுங்கிடக்கூடாது. அந்த நீங்க மறுபடியும் இறங்கி உதவணும், மக்களுக்கு நன்மையை செய்யணும், துன்பத்தை போக்கணும்ன்றதான் அது சொன்னது. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்தன்பராக ராஜா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ராஜா, சொல்லுங்க. இந்த குருத்வார்ல சொல்லியிருந்தீங்க, அது இப்போ அது ஒரு அருமையான கருத்து தாங்க. ஏன்னா எப்பவுமே மதிய நேரமாகட்டும் சாயந்தரமும் ஆகட்டும், நான் இங்க துபாயில பாத்திருக்கேங்க. நம்மளோட கோயிலும் அது அடுத்துதான் இருக்கும். இங்க போறவங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயில் போயிருவாங்க, ஒரு சின்ன பிரசாதம் மட்டும் கையில கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நேரா குருத்வாருக்கு பாத்தீங்கன்னா அந்த தலையில மட்டும் ஸ்கார்ப் மட்டும் அவங்க கட்டிக்க சொல்லுவாங்க, அது கம்பல்சரி. அதனால அங்க பெரும்பாலும் போயிட்டு அந்த ஒரு சப்பாத்தி அந்த இது கொடுப்பாங்க அவங்களோட ஆனா அதுக்கேத்த ஒரு குவாலிட்டி. ஆனா யாரு இருந்தாலும் அவங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த ஸ்கார்ப் ஒண்ணு மட்டும் தலையில கட்டிக்கணும், அவ்வளவுதான்.
அதேதான் பெரும்பாலும் இங்க இங்க போறவங்க பாத்தீங்கன்னா இந்த அதேதான் பசி இங்க ஆத்துறதுன்றது அது ஒரு இது இருக்கு இங்க அவங்க கிட்ட நீங்க சொன்ன ஆமா, மாதிரி. ஆமா, ஆமா. அது ஒரு பெரிய ஒரு சேவைதாங்கய்யா. ஏன்னா அந்த சமுதாயம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பசி ஆத்தணுன்றது பார்க்கும்போது அது போயிட்டாவே மக்கள் பேர் எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்களாங்கய்யா கீழ்த்தட்டு வந்து மக்கள் இங்க பார்க்கும்போது. வடலூர்ல வள்ளல் பெருமான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னா கடை நிலையன்னு துரியாத நிலைய போறதுக்கு உங்களுக்கு தெரிவிச்சேன், நீங்க அதுக்கு வரல. அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா பசிதான். அந்த பசியை போக்காம உடற்பசியை போக்காம ஆன்ம பசிக்கு எப்படி வருவாங்க? ரைட்டுங்களா? அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, வயிறு நிறைஞ்சாதான் நீங்க சொல்றதே கேட்பாங்க. பசி போக்குறது தான் வந்து இறைவனுக்கு செய்யும் கடமை. ரைட்டுங்களா? இப்ப நிறைய கேட்டிருப்பீங்க, நால்வர் இருக்காங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இதெல்லாம். அதுல ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து உடம்பு சுகம் இல்லை, அதனால அவர் போட்டு இருந்த கடவுளுக்கு சாத்துறதுக்கு துண்டு எடுத்து போயிருக்காரு. அது அந்த ஏழைக்கு போத்திட்டு உள்ள போறாரு. எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்துட்ட அப்படின்னாராம். அவரு நால்வர் வந்து எப்படி செஞ்சீங்க, என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு எங்க சாத்தணும்னு நினைச்சியோ ஒருத்தவங்களுடைய துன்பத்தை போக்குறதா நீ எனக்கு செய்யும் கடமை அப்படின்னு சொல்லி போதிச்சதா சொல்லுவாங்க திருநாவுக்கரசருக்கு. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து தொழுகைக்கு 3 வேலையோ 5 வேலையோ போறாங்க இல்லைங்களா, அப்படி போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை நனைஞ்சிருக்கு. அந்த குட்டியை கொண்டுகிட்டு போய் அதனுடைய அந்த ஈரத்தெல்லாம் போக்கிட்டு அதை நிக்க வச்சு அதுக்கு சூடு ஏத்தி நிறுத்துறாரு. தொழுகை முடிஞ்சிடுது. அது மறுபடியும் வந்து அவர் போகும்போது நான் தொழுகைக்கு கலக்க முடியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேண்டுறாரு. இல்ல, உன்னுடைய தொழுகை தான் இன்னைக்கு சிறந்த தொழுகை. ஒருத்தவங்களுடைய துன்பத்தை ஒரு உயிரினத்துடைய துன்பத்தை நீ போக்கிட்டு வந்திருக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னதா சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க அன்பர்கள் கிட்ட உயர்ந்த சேவையே பிறர் துன்பம் போக்குறது தான்பா. உண்மைங்க. அதே மாதிரி நீங்க இவரு கேட்டதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க இல்லைங்க, ஒரு அன்பர் அவரு கேட்டதுக்கும் நம்ம கேட்டா பதில் சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது ஆமாங்க. நீங்க நிறைய படத்துல கவுண்டமணி, செந்தில்வடி எல்லாம் பாப்பாங்கல்ல, சண்டை போட்டுக்கிறத விட மறிக்க போறோம்னா அடி வாங்கிட்டு வருவான். சும்மா விளையாட்டுக்கு நாங்க தெரிஞ்சா நீ ஏன் வந்தாம்மா. அது சமுதாயத்துல நம்ம வந்து ஒரு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி நெறிப்படுத்தின ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது மத்தவங்க கூட போய் இருக்கும்போது நம்ம எது பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஆமாங்கய்யா, நம்ம வேதாத்திரி மகரிஷி எந்த இடத்துலயாவது ஜாதி, மனம், இனம், மொழி இல்ல வேற மார்க்கத்தை பத்தி ஏதாவது வந்து அவங்க தர்க்கம் பண்ணிருக்காங்களா? நல்லது, இல்ல, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கேட்டா சொல்லுங்க ஐயா. நீங்க கேட்டு ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்க வீட்டுல பிச்சை எடுக்க வரான்னு வச்சீங்களேன், நீங்க கொடுத்ததெல்லாம் அவன் வாங்கிக்குவான். அதே உங்ககிட்ட மீந்ததுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டீங்கன்னா பொரியல் இல்ல, காரக்குழம்பு இல்ல, சாம்பார் இல்ல, ரசம் இல்ல, மோர் இல்ல, அப்பம் இல்லையா, உங்களை ஒரு வேலைக்காரனாவே மாத்திருவான். அதுக்குதான் நீங்க கேட்ட பிறகு நீங்க கொடுக்கணும், பேசணும். அப்பதான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட். அது குடும்பமா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், உறவினரா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், கேட்ட பிறகு கொடுங்க. அதுல உங்களுக்கு மரியாதை இருக்கு. உண்மைங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்கள் வேற யாராச்சும் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கேள்விகள் இருந்ததுன்னா. இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாமாமா? சரிங்க ஐயா. ரொம்ப அருமையா வந்து நீங்க சிந்தனை கேள்வி பதில ரொம்ப அருமையா, ரொம்ப எல்லாருமே ரசிச்சு உங்க ஆன்சரை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வி